பாமகவில் 25 மாவட்ட செயலாளர்களை மாற்ற பாமக நிறுவனர் ராமதாஸ் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கடலூர் உள்ளிட்ட வட மாவட்டத்தில் 25 மாவட்ட செயலாளர்களை மாற்றம் செய்ய ராமதாஸ் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அன்புமணி ராமதாஸ் இடையே மோதல் போக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அன்புமணி மீது பல்வேறு விமர்சனங்களை ராமதாஸ் முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது இந்த ஒரு முக்கிய முடிவை எடுத்திருக்கிறார். கடலூர் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் 25 மாவட்ட செயலாளர்களை மாற்ற பாமக நிறுவனர் ராமதாஸ் முடிவு செய்திருக்கிறார் என்ற ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. அன்புமணி மீது ராமதாஸ் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்த நிலையில் ராமதாஸ் மீதும் கட்சி நிர்வாகிகள் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை சமூக வலைதளங்களில் முன்வைத்து வருகிறார்கள். அவர் மாற்றி மாற்றி பேசி வருகிறார் என்று கூறியிருந்த நிலையில் தற்பொழுது இந்த முடிவை எடுத்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் குணாநிதி வழங்க கேட்கலாம். குணாநிதி, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். வணக்கம் ஸ்ரீராம். அதாவது இன்றைக்கு செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி மீது அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். இது கட்சியில் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்பொழுது அதாவது வட மாவட்டங்களில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் 25 பேரை மாற்றுவதற்கு மருத்துவர் ராமதாஸ் முடிவு செய்திருப்பதாக தற்போது தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக வட மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள், அதாவது குறிப்பாக அன்புமணி ஆதரவாளராக இருந்தவர்கள், சரியாக செயல்படாதவர்கள், மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ளாதவர்கள் என தற்போது 25 மாவட்ட செயலாளர்களை மாற்றுவதற்கு மருத்துவர் ராமதாஸ் முடிவு செய்திருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கு சென்னையில் அன்புமணி அவருடைய ஆதரவாளர்களுடைய ஆலோசனை கூட்டம் என்பது நடத்த இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தற்போது கூட்டம் நடத்தினால் போட்டி கூட்டமாக ஆகிவிடும் என்கிற ஒரு அடிப்படையில் தற்போது இந்த மாவட்ட செயலாளர் நீக்கம் என்பது வெறும் அறிவிப்பாக வெளியாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்புமணியுடைய ஆதரவாளர்கள் இதில் இருப்பதாகவும் கோரப்படுகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா இவர்களை சிலர் நீக்குவதற்கு அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தற்போது அந்த 25 மாவட்ட செயலாளர் நீக்குவதற்கு மருத்துவர் ராமதாஸ் முடிவு செய்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஸ்ரீராம், கண்டிப்பா குணாநிதி, நீங்கள் குறிப்பிட்டது போல நாளையிலிருந்து அன்புமணி பனையூரில் ஆலோசனை கூட்டம் மேற்கொள்ள இருக்கிறார். அது தொடர்பான விவரங்களை பகிர்ந்துக்கலாம். இப்போ ராமதாஸ் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவுக்கு அன்புமணி தரப்புல என்ன மாதிரியான ஒரு பதில் கொடுக்கப்படும்? நிச்சயமாக ஸ்ரீராம், அதாவது தொடர்ச்சியாக கட்சியில் யார் தற்போது வலிமையாக இருக்கிறார்கள், பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்கள், மாநிலத்தினுடைய அந்த பொறுப்பாளர்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்கிற ஒரு போட்டி என்பது பாமகவில் தற்போது நிலவி வருவதாகவே பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலேயே கடந்த காலங்களில் பாமக மருத்துவர் ராமதாஸ் தொடர்ந்து பல அணிகளுடைய கூட்டங்களை நடத்தியதை நாம் பார்த்தோம். இளைஞர் அணி, மகளிர் அணி, மாநில அணி என தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு அணிகளுடைய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருந்தாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா வன்னிய சங்கத்தினுடைய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தையும் அவங்க தைலாபுர தோட்டத்தில் நடத்தியிருந்தாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டங்கள் என்பது கட்சியில் மருத்துவர் ராமதாஸுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு என்ன என்பதை நிரூபிக்கும் வகையிலாக அந்த கூட்டங்கள் நடத்தப்பட்டதாக ஒரு பக்கம் கூறப்பட்ட நிலையில் தற்போது இதற்கு போட்டியாக நாளை முதல் 3 நாட்களுக்கு சென்னையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை அன்புமணி கூட்டியிருக்கிறார். தொடர்ந்து இந்த இருவருக்குமான இந்த முரண்பாடு என்பது தொடர்ந்து கட்சியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விரிவான தகவல்களை கொடுத்தீங்க. நன்றி குணாநிதி.